வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவதில் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர். ஸ்டாலின் IPS அவர்கள் கடந்த 2017ஆம் ஆண்டு நாகர்கோயிலில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் தங்கும் விடுதியில் சமையல் வேலை பார்த்து வந்த தென்காசியை சேர்ந்த வேலு என்பவரின் மகன் சிவா என்ற சிவகுமார் அந்த விடுதியில் தங்கி 6ஆம் வகுப்பு படித்து வந்த ஒரு மாணவனை பாலியல் தொந்தரவு செய்ததாக நேசமணி காவல் நிலைய குற்ற எண் போக்சோ ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்நிலையில் நீதிபதி இக்குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார்கள். நீதிமன்ற வழக்கு விசாரணை, சாட்சிகள் விசாரணை ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித்தர காரணமாக இருந்த இவ்வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிகள், அரசு வழக்கறிஞர், நீதிமன்ற காவலர் இந்த வழக்கின் நீதிமன்ற விசாரணையை முறையாக கண்காணித்த நாகர்கோவில் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர், நேசமணி நகர காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். காவல் விரைவு செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து டிகிரி இளையராஜா.